அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இந்த சந்திர தரிசனத்தை யார் ஒருத்தங்க வணங்கி வழிபடுறாங்களோ அவங்களுடைய எப்படிப்பட்ட பாவங்களும் போகும். அது மட்டும் இல்லாமல் பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் எல்லாமே கூடுதலாக வந்து சேருங்க. கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான சந்திர தரிசனத்துடைய சிறப்பு பதிவு தான் இது. நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். அமாவாசை முடிஞ்சிட்டு 3ஆவது நாள் வரக்கூடிய நாள் தான் சந்திர பிறை தரிசனம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த 3ஆம் பிறையை வந்து தெய்வீக பிறைன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் பிறையை தான் சிவன் வந்து தன்னுடைய முடி மீது அணிந்திருக்கிறார். 3ஆம் பிறையை நம்ம யார் ஒருத்தங்க பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மனசு நிறைவும், பேரானந்தம், சந்தோஷம், மனசு அமைதி இது எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மனக்கஷ்டம், வருத்தம் இது எல்லாமே போகுங்க. ஏன்னா நம்ம சந்திர பகவான் தான் நம்முடைய மனோகாரகன். அதாவது மனசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோயாக இருந்தாலும், மனநோயாக இருக்கலாம், மன வருத்தமாக இருக்கலாம், மனப்பதட்டம், மனசில் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மனசு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நோய்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சின்ன பசங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷன் சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. நிறைய வார்த்தைகள் மாற்றி சொல்லி மனசு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் நிறைய சொல்கிறாங்க. அப்படி மனசு சம்மந்தப்பட்டு எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே இது மாதிரி நம்ம வந்து 3ஆம் பிறை தரிசனம் அன்னைக்கு மட்டும் நீங்கள் சந்திர பகவானை பார்த்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஸ்லோகம் சொல்ல வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். அந்த 3ஆம் பிறை நீங்கள் பார்த்தாலே போதுங்க. உங்களுடைய மனமானது அப்படியே கொஞ்சம் நாளாக இது மாதிரி பார்க்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் நாள்லேயே உங்களுக்கு அதோடைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். மனசு சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே நிவர்த்தியாகும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான 3ஆம் பிறை தரிசனத்தோட இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட இந்த தரிசனமானது இன்றைக்கி எத்தனை மணிக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சாயங்காலம் 6:55 8 மணி வரைக்கும் இருக்குங்க. எப்பயுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கும். ஆனால் இது நல்ல வெயில் காலம். உங்களுக்கு இந்த மேகம் ஒரு சில இடத்துலலாம் மேகமூட்டமாக இருக்கும், ஒரு சில இடத்துல தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா இடம் வானம் தெளிவாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நிச்சயம் இன்றைக்கி மாலை வேளையில் போய் நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடிலையோ பால்கனில் நின்று இந்த பெரிய தரிசனத்தை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளையும் கொண்டு போய் அதை போய் பார்க்க வைங்க. ஏன்னு கேட்டால் இன்று புதன்கிழமைங்கிறது எப்பயுமே ஒரு புத்தி கூர்மை, நமக்கு நல்ல அறிவாற்றல், ஒரு படிப்பு திறமை, இது எல்லாமே புத்திகாரகன். அப்படி இது புதன்கிழமையும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களையும் கொண்டு போயிட்டு மொட்டை மாட்டில் போய் இதை சும்மாவாச்சும் நீங்கள் இங்கே பாரு நிலா சின்னதாக இருக்குது பாருன்னு சொல்லிட்டு சும்மா இப்படி காமிச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசங்க அந்த நிலாவை பார்க்குறப்ப அவங்களுடைய நினைவாற்றல், புத்தி கூர்மை, அறிவுத்திறன் இது எல்லாமே அதிகரிக்குங்க. அதனால் இன்று மறக்காமல் நீங்கள் பாருங்கள். பார்க்க வேண்டிய நேரம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 6:55 8 மணி வரைக்கும். இன்று மாலை நீங்கள் சந்திரனை பார்க்குறப்ப நீங்கள் மறக்காமல் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வராய நமக, இல்லாட்டி ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, அதுவும் இல்லாட்டி ஓம் சந்திர பகவானே போற்றி அப்படிங்கிற ஒரு எளிய ஒரு மந்திரத்தை நீங்கள் அந்த 3ஆம் பிறை பார்க்குறப்ப கண்டிப்பாக சொல்லணும். அப்படி நம்ம சொல்கிறப்ப உங்களுடைய மனசு, அதாவது புத்தி இது எல்லாமே நமக்கு நல்லா அறிவாகி நல்ல தெளிந்த மனநிலைமை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பேற்பட்ட காலத்திலும் மனோவியாதிகள் நிச்சயம் வரவே வராதுங்க. ஒவ்வொருத்தங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் 1000 3ஆம் பிறையை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் சந்திரமா மனசு ஜாத அப்படிங்கிறத ஒரு புருஷ சுத்தம் போற்றும். சந்திரனே தான் மனசுக்கு அதிபதி, இவன் தான் உடலுக்கும் சந்திரன் தான் காரகன். அதனால் சரீர பலம், மனோபலம் இது ரெண்டுக்குமே சந்திரன் தாங்க நமக்கு பிரதானம். அப்படிப்பட்ட சந்திரதோஷம் ஒரு சிலவங்களுக்குலாம் ஜாதகத்தில் சந்திரதோஷம் இருக்கும் பார்த்திங்களா. அப்படிப்பட்டவங்க இதே மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்து மாலை நேரத்தில் இது மாதிரி சந்திரனை நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேர்த்துக்கு சந்திர தோஷம், சந்திரனுடைய சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு நிறைய தோஷங்கள் சொல்லுவாங்க. அப்படி சந்திரன் சம்பந்தப்பட்ட எந்த தோஷங்கள் இருந்தாலும் யார் ஒருத்தங்க இந்த 3ஆம் பிறையை பார்த்து தரிசனம் பண்ணிகிட்டே வரோமோ அவங்களுக்கு நிச்சயம் சந்திரனுடைய எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இது 3மே சந்திரனுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக கூட இந்த 3ஆம் பிறை தரிசனம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சந்திரனுடைய பரிபூர்ண அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் இந்த பிறை தரிசனம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி படிப்படியான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை நீங்கள் வந்து சந்திர தரிசனம் பண்ணுறப்ப
நீங்கள் எப்பயுமே சூரியன் சந்திரனை வந்து நம்ம வந்து ஒரு இறந்து நிற்கிற மாதிரி 2 கையையும் விரிச்சிட்டு இறந்து நிற்கிற மாதிரி தான் சுவாமி கிட்ட வேண்டணுமா. அப்படி இன்று மாலை நீங்கள் உங்களுடைய கையில் வந்து இந்த 3 பொருள் மட்டும் வைத்து நீங்கள் சுவாமி கிட்ட வேண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட பண தட்டுப்பாடே வராது, செல்வ செழிப்பு நிச்சயம் ஏற்படுங்க. அது என்ன 3 பொருள்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி, ஒரே ஒரு 5 ரூபாய் அந்த காயின் இல்லாட்டி 1 ரூபாய் காயின் உங்கள்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளி இல்லாட்டி தங்கம் ஏதாச்சும் ஒரு பீஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, தங்கம் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த பச்சரிசியும் இந்த 5 ரூபாய் நாணயமே போதுங்க. அது உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் வச்சுட்டு கை இப்படி நம்ம வேண்டி கேட்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த நேரத்தில் அப்படி சந்திர பகவானை பார்த்து உங்களுடைய மனசில் இருக்க என்ன கோரிக்கைகள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டு பாருங்களேன். நிச்சயம் சந்திர பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அந்த இதை வந்து சந்திர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாருங்க. ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட பெரிய தரிசனம் தான் இன்றைக்கி உள்ள தரிசனம். ஏன்னா இன்றைக்கி நம்ம யார் ஒருத்தங்க பெரிய தரிசனம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கோடி புண்ணியங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் தான் நம்முடைய இடது கண்ணோட காரகர் அப்படின்னு ஒரு மருத்துவ ஜோதிடமே சொல்லுது. அதனால் சந்திர தரிசனம் பார்க்குறவங்களுக்கு இடது கண்ணில் பார்வை கோளாறுகள் அது மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது பார்த்தீங்களா, பார்வை கோளாறுகள். அது மாதிரி இடது கண்ணில் பார்வை கோளாறுகள் யாருக்கு இருக்கோ அவங்க நிச்சயமாக நீங்கள் சந்திர பகவானை தரிசிக்கலாம். தரிசிச்சிங்கன்னா உங்களுடைய பார்வை கோளாறுகள்லாம் நிவர்த்தியாகி உங்களுடைய கண் பார்வை நிச்சயம் தெளிவடையும். இந்த பச்சரிசி, இந்த காயின், ஒரு கோல்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தங்கம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன பண்ணணும்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். பச்சரிசியை நீங்கள் அடுத்த நாள் காலையில் ஏதாவது குருவிகளுக்கோ புறாவுக்கோ காக்காக்கோ நீங்கள் உணவாக கொடுத்துடலாம். அது அவ்வளோ ஒரு புண்ணியங்க. இந்த 5 ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் உங்களோட கேஷ் பாக்ஸ் வைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுருங்க. மோதிரம் கோல்டு வந்து நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. சின்ன ஒரு பெரிய தரிசனத்தால் நமக்கு நிறைய பல மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்றைய தினம் நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் நம்மளுடைய குட்டி குழந்தைங்களையும் கொண்டு போய் காமிச்சு கொடுங்க. அவங்களுக்கு புத்தி கூர்மை, நினைவாற்றல், கண் பார்வை தெளிவடைதல் இது எல்லாமே நடக்கும். இன்றைக்கி 3ஆம் பிறையை நம்ம தரிசனம் பண்ணுறது சிவபெருமானை தரிசனம் செய்வதற்கு சமம். அப்படிப்பட்ட பிறையை நம்ம தொடர்ந்து வணங்குறதுனால நமக்கு அளவிட முடியாத புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாமே ஒழியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்களும் உங்கள் குடும்பத்தை தாங்க பேசிடும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவுகளும் சப்போர்ட்டும் நிச்சயம் எங்களுக்கு தேவை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.